தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் தேவனே நீர் ஆசீர்வதி, சமாதானம் தாங்க, சந்தோஷம் கொடுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷம் தரணும்ப்பா. நீங்கள் தராமல் யார் தருவா? நீங்கள் தான் எங்களை ஆதரிக்க வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஏசப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நீங்கள் தான் பாடம் எடுக்கணும். நல்ல பாடங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு அதன்படி ஜீவித்து தம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை கேட்கும்போது அவர்களுக்குள்ளே இடறல் வரக்கூடாது. விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே வாழ வேண்டும். அப்படியே நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றேன். நீங்கள் பேசுகிறதுக்காக நன்றிப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவாக நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நான் உங்களுக்கு தலைப்பாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சுத்தம் பண்ணுகிறார். தேவன் சுத்தம் பண்ணுகிறார். தேவன் எதை சுத்தம் பண்ணுவார்? இருதயத்தை சுத்தம் பண்ணுவார். மைண்டு, நம்முடைய எண்ணங்களை அவர் சுத்திகரிப்பார். நம்முடைய யோசனைகளை அவர் சுத்திகரிப்பார், பரிசுத்தப்படுத்துவார். பொறாமை வராதபடிக்கு பாதுகாக்கிறவர், சோதனைகளை மேற்கொள்ள சக்தி கொடுக்கிறவர், சாத்தானை எதிர்த்து ஜெயிக்க வைக்கிறவர், கவலைகளை மாற்றி போடுகிறவர். அவர் சுத்தம்னு செய்யும்போது எல்லாம் செய்வார். நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறோம், எவ்வளவோ நேரம் எடுக்கும். அதை நம்ம அந்தந்த இடத்துல வச்சு அது ஒரு நீட்டாக இருக்கணும். நம்முடைய பெட்டு முதற்கொண்டு, நம்ம தலையணை முதற்கொண்டு எப்படி இருக்கணும். நம்ம காய போட்டால் கூட துணியை நீட்டாக காய போடுறோம். நான் இருதயத்தை நம்ம கவனிக்கிறது இல்லையே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கிறது இல்லையே. கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கின்றார். இது கனி கொடுக்க வேண்டும். இது ஒரு அழிதுவக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் நித்தியம் என்று ஒன்று இருக்கின்றது, பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கின்றது. அங்கே நம்முடைய பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு அங்கே இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் நாம் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். இந்த உலகத்தோடு போகிற காரியம் இல்லை. இள வயதில் சிலர் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள். வயது முதிர்ந்தாகும்போது தளர்ந்து விடுகின்றார்கள். சின்ன வயசில் எல்லா அட்டகாசமும் பண்ணுறோம், நம்ம எல்லா சேட்டையும் செய்கிறோம். வயது முதிர்ந்து ஆகும்போது 50 வயது கிட்டக்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே தளர்வு ஏற்பட்டு விடுகின்றது. இப்போ இதுக்கு முன்பாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கணக்கு இருக்குது. அதை தேவனிடம் கொண்டு சரி செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் முழு செக்கப் பண்ணணும்னு நினைக்கிங்க? ஃபுல்லாக செக்கப் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காங்க. ப்ளட்டு டெஸ்ட்டு பண்ணணும், எதில் டெஸ்ட்டு பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆகிடணும், நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அது சரிதான். தேவனும் நம்ம எப்படி சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறார். அவருடைய கரத்திலே நம்மை கொடுக்க வேண்டும். அவர் நம்மையும் எங்கெங்கெல்லாம் டெஸ்ட்டு பண்ணணும், ஸ்டடி பண்ணணும்னு பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரத்திலே நம்மை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யோவான் 15:1-2. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும், பழம் கொடுக்க வேண்டும். இல்லை அப்படின்னா அந்த கொடியை அவர் அறுத்து போடுவார். கனி அதிகமாக கனி கொடுக்கிற கொடி, கனி கொடுத்து கொண்டே இருக்கிற கொடியை இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படிக்கு அதிலே களைகளை பிடுங்கி அவர் சுத்தம் பண்ணுகிறார், இன்னும் நீட்டாக்குறார்.
எதெல்லாம் கட் பண்ணி விடணும். எங்கள் வீட்டில் ஒரு பிச்சிப்பூ செடி இருக்குது. அந்த செடியில் வந்து காஞ்ச கொடிகள் சிலது இருந்துச்சு. அப்போ அது வந்து நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிற செடியை நெருக்குது. அப்போ இந்த காஞ்சு இருக்கிற அந்த கிளையை கட் பண்ணி விட்டாச்சுன்னா நன்றாக வளர்ந்து பூக்கிற செடிகள் வந்து இன்னும் விரிவாக வளரும். ஒரு கிளை வந்து கீழே கிடந்துச்சு தரையில். அது இந்த பின்னால் போகும்போதெல்லாம் அது காலில் பட்டு மிதிக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே அதை எடுத்து அந்த செடியில் ஒரு நூலை கட்டி மேலே பால்கனியில் உள்ள கம்பியில் அதை ஜாயின் பண்ணி விட்டேன். இப்போ அது அந்த செடி அதிலே நன்றாக ஒட்டி கொண்டது. அந்த நூலோட சேர்ந்து அந்த பால்கனி கம்பியில் ஒட்டி கொண்டு இப்போ அது நல்லா வளைஞ்சி அது பூ கொடுக்க ஆரம்பித்து விட்டது. இன்னொரு செடி அதே மாதிரி தனியாக கிடந்துச்சு. அதையும் இந்த செடியோட இந்த நூலோட கட்டி ஜாயின் பண்ணி விட்டேன். இப்போ அது இது கூட சேர்ந்து மேலே பால்கனியை பிடிச்சிட்டு. ஹல்லேலூயா. தேவனும் நம்மை அப்படி தான் பார்க்கின்றார். நீ மிதிபற்றக்கூடாது, நீ கீழே கிடந்து மிதிபற்றக்கூடாது, நீ அழுகி பெயரக்கூடாது, நம்ம ஒன்றும் இல்லாமல் பெயரக்கூடாது. நம்மளும் பூக்கணும், நம்மளும் காய்க்கணும், நம்மளும் கனி கொடுக்கணும், நம்மளும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நாமும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அந்த செடியிலே பூத்திருக்கிற ஒரு 2 பூ அதை எடுத்து அந்த குழந்தையினுடைய தலையில் வைத்து விட்டால் அது அப்படியே சந்தோஷமாக அந்த பூ வச்சுக்கிட்டு இருக்கும். காரணம் என்ன? கீழே கிடந்த செடி இப்பொழுது அதுக்கு வளர்வதற்கு ஏற்ற வாய்ப்பு கிடைத்து விட்டது. அது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டது. அதே போல் கர்த்தர் இன்றைக்கு நம்மை சுத்தம் பண்ணுகிறார். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு ஆண்டவர் பார்க்காங்க. திராட்சை தோட்டம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் கூட சில அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். சந்திக்கும்போது நீங்கள் நினைக்கணும், பிதா என்னை சுத்தம் பண்ணுகிறார். என் பிதா எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? கனி கொடுக்குற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு தோட்டக்காரராகிய பிதா அதை சுத்தம் பண்ணுகிறார். பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது, போராட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது, காரியம் சக்ஸஸ் ஆகலை, நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, எதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு யோசித்துட்டு இருக்கீங்களே, கர்த்தர் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. நீங்களும் பூத்து காய்த்து கனி கொடுக்கக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கின்றது. அவர் சுத்திகரிக்கிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு, இன்னும் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு, இயேசுவுக்காக இன்னும் நீங்கள் நல்ல குணமுள்ளவர்களாக வாழ வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல கனி கொடுக்குற மரம் தான் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் ட்ரை பண்ணுறாரு. கெட்ட கனி கொடுக்குற மரத்தெல்லாம் வெட்டி போட்டுன்னு சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், இது சில மரம் கனியை கொடுக்கலை, பழமே கொடுக்கலை, கர்த்தருக்கு சாட்சியான வாழ்க்கையே இல்லை, அதை வெட்டி போடலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு தோட்டக்காரன் சொல்கிறான், இல்லை இருக்கட்டும், நான் அதுக்கு இன்னும் கொத்தி நல்லா எரு போட்டு நல்லா வேலி அடைச்சி நான் பத்திரமா பார்க்கேன், இந்த வருஷம் எப்படியாவது அது பழத்தை தந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அருமையானவர்களே, ஏசப்பாவும் இன்றைக்கு நம்மக்கிட்ட அதை தான் எதிர்பார்க்காங்க. நம்ம அவருக்கேற்ற ஒரு நல்ல நற்குணங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எண்ணங்களிலே, இருதயத்திலே, நடைமுறையிலே மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வேதத்தில் எழுதியிருக்கு, 99 நீதிமான்களே அல்ல, காணாமல் போன ஒரு பாவியை தேடுகிறார். ஒரு பாவி கூட கெட்டு போவது ஏசப்பாவுக்கு இஷ்டம் கிடையாது. எல்லாரும் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். அவருடைய அந்த சொந்த ராஜ்யம், அவர் கைவேலையில்லாத கட்டப்பட்ட அந்த நித்திய வீடு எப்பொழுதும் சந்தோஷம்தான், எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை, உலகத்தை உனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் யாருக்கும் இஷ்டம் இல்லையே. யாருமே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசவே மாட்டேங்காங்களே. நானும் ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நாங்களும் பெரிய ஆலயத்துக்கு போகிறோம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்க.
யாருமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. எனக்கு தேவனுடைய ராஜ்யம் வேணும், அதை நான் பார்க்கணும். ஒரு நாள் நான் இந்த ரகசிய வருகை வரும்ல, அந்த வருகையில் நான் போய் இயேசுப்பாவை சந்திப்பேன். அது ரொம்ப நல்லா இருக்கும்ல அந்த வாழ்க்கை, அதை நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அப்படிலாம் சொல்லுவார் இல்லையே. பிரச்சனை அதிகமாயிட்டோ, போராட்டங்கள் அதிகமாயிட்டோ, இல்லை உல்லாசமான வாழ்க்கை அதிகமாயிட்டா, இல்லை பாவ கணக்கு நிறைய சேர்ந்துட்டா, நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா, குளிர்ந்து போயிட்டீங்களா, உங்களால் ட்ரை பண்ணி எந்திக்க முடியலையா? ட்ரை ஜீசஸ், ட்ரை ஜீசஸ். ஜீசஸை நெருக்க முயற்சி பண்ண முடியலையா? மனசே இல்லாமல் போயிட்டா, வேதத்தை வாசிக்கங்கிற எண்ணமே இல்லை. சில பேருக்கு வேலை தான் கடவுள். நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவங்க வேலை தான் அவங்களுக்கு கடவுள். அவங்க யாராவது இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, அந்த வேலை தான் அவங்களுக்கு கடவுள். இல்லை வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வேலை செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அதான் அவங்களுக்கு கடவுள். சில பேர் எங்கேயாவது போய்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கணும், அதான் அவங்களுக்கு கடவுள். இப்போ கடவுள் நம்ம கூட இருந்தால் தானே நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்மளால் எல்லோரும் பயன்படணும்ல. நீதிமான்களே அல்ல, பாவி தான் அழைக்க வந்தங்காரு. 99 ஆடுகளை விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை அவர் தேடுகின்றார், பிதா தேடுகின்றார். லூக்கா 15:7 உங்களுக்கு வாசிக்கிறேன். அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யார் சொன்னா அப்படின்னா ஏசப்பா தான் சொன்னாங்க. இப்போ நான் மனம் திரும்பினேன். ரொம்ப சினிமா பார்ப்பேன், ரொம்ப சினிமா பாட்டு படிப்பேன். பாட்டு படிக்க தெரியாது, நல்லா படிக்க மாட்டேன், ஆனாலும் படிக்கணும். அப்படி ஒரு காடு மேடுன்னு வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் தேவன் என் மேலே பாசமாக இருந்தாங்க, ரட்சித்தாங்க. நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியமான ஒரு நபராக காணப்பட்டேன் என் ஆண்டவருக்கு. அது நான் மனம் திரும்பும்போது பரலோகமே சந்தோஷப்பட்டுச்சாம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பினீங்களே, இப்போ பரலோகம் சந்தோஷப்பட்டுருக்கு. நீங்கள் இயேசுவாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களே, பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சுது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறீங்களா? ஏன்னா பரலோகமே மகிழ்ந்திருக்க ஒரு ராஜ்யம், ஒரு உலகம், அந்த உலகமே நம்ம மனம் திரும்பினதுனால மகிழ்ச்சியாக இருந்துச்சான். நம்ம பலவீனன்னு நம்ம நினைக்கும், ஆனால் நம்ம பலவான். தேவன் நம்ம ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பார். ஒரு தாய்க்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் சுகவீனமாக இருக்கும்ல ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை தான் அந்த தாய் கேர் எடுப்பாங்க, கவனிப்பாங்க அதிகமாக. அதுக்கு தான் சத்து மாவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் அப்பப்போ பலவீனமாக இருக்குதே, ஒல்லியாக இருக்குதே, என்ன வெயிட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அந்த தாய் ரொம்ப கேர் எடுப்பாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏசப்பா, இந்த பிள்ளை என்ன விழுந்து விழுந்து எந்திக்குது, ஆனால் ஆசை இருக்குது, என்ன இந்த பிள்ளை சோர்ந்து போகாமல் நம்மளே தான் நம்பி இருக்குது, அதனால் ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நம்மை ரொம்ப அவர் கேர் எடுத்து பார்க்கார், கவனித்து பார்க்கார், விசேஷமாக பார்க்கார். காணாமல் போன ஆடை போல் பெயரக்கூடாத இந்த ஆடு, இந்த செல்ல பிள்ளை அப்படின்னு உங்களை நினைக்கிறாரு. அருமையானவர்களே, பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, இல்லாமல் போகாது, அவர் செய்வார். ஆனால் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட காலங்களில், இயேசு என்னை ஏற்றுக்கொண்ட காலங்களிலிருந்து அவர் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகின்றார். எத்தனையோ கொந்தளிக்கும் கடல், சூறாவளி காற்று, சுனாமி, மரண கட்டுகள், மரண கண்ணிகள், சாத்தானுடைய சோதனைகள், படிப்பிலே தோல்வி, ஆனாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நடத்தி கொண்டு வருகின்றார். உங்களையும் நடத்துவார், உங்களையும் நடத்துவார். உங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்க்காங்க ஏசப்பா, அதனால தான் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கின்றார். இந்த மரம் கனி கொடுக்க வேண்டும் என்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு. நம்ம ஆத்மாவை ஆதாயம் செய்ய வேண்டும். அந்திரேயா என்ற அப்போஸ்தலன் ஏசப்பா கூட முதல் வந்தது அவர் தான், ஆண்ட்ரூஸ். அவர் போய் தன்னுடைய சகோதரன் பேதுரு, ராயப்பர், கேபா அவரை கூட்டிக் கொண்டு வந்தார்.
நீ வந்து பாரு, இவர் மேசியா, இவர் தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்து. மேசியா வருவார், எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொன்னாங்கள்ல, அது இவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஊழியத்தை செய்தார். இன்றைக்கு அருமையானவர்களே, நாமும் இயேசுவுக்காக வேலை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அவரை அறியாதவர்களுக்கு நம்ம அறிவிக்க வேண்டும். அவர்கள் நரகத்தின் வாயிலிலே போய்கொண்டு இருக்கின்றார்கள், அவர்களை மீட்க வேண்டுமே. அவர் சமூகத்தில் ஒரு நாள் நிற்கும்போது வெறும் கையாக நிற்போமா? ஒரு குழந்தை பிறந்த வீட்டுக்கு நீங்கள் போகும்போது ஏதாவது கிஃப்ட்டு வாங்கிட்டு போகிறோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கிஃப்ட்டு வாங்கிட்டு போகிறோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் ஏதாகிலும் வாங்கிக்கிட்டு நம்ம போகிறோம். ஆனால் ஒரு நாள் இயேசுப்பாவை நம்ம சந்திப்போம் ஆகாயத்தில். அன்றைக்கு நம்ம அவர் கையில் எப்படி நிற்போம்? வெறும் கையாக நிற்கலாமா? இயேசுவின் அன்பை நம்ம சொல்லத்தான் வேண்டும். சில பேர் கேட்பாங்க நம்மகிட்ட, நாங்களாம் இப்படியா சொல்கிறோம், நீங்கள் மட்டும் ஏன் இப்படி சொல்லிட்டு அலையிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆரம்பத்தில் அப்படி தனியாக போய் தெருவில்லையா அப்படி போய் சொல்லுவேன் இயேசுவை பற்றி. இயேசுப்பா கிருபையினால் எனக்கே தெரில எப்படி நான் அப்படி போனேன்ட்டு. அது அவருடைய இரக்கம்தான். அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தேன், அதனால் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ எனக்கு அவர் தாமே என்னை சந்தித்தார், அவர் தாமே என்னை தொட்டார், அவர் தான் என்னோடு பேசினார். அவர் என்னோடு பேசினார். ஒரு பெரிய கரும் பலகை, அந்த பலகையிலே மேலே இருந்து ஒரு கயிறு கட்டி அந்த போடியை முன்னால் வந்துச்சு. என்னுடைய குழந்தைகள் தூங்கி கொண்டிருந்தார்கள். எங்கள் வீட்டில் எல்லோரும் எங்கள் கடைக்கு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஆசை. சும்மா எங்கள் வீட்டெல்லாம் பூட்டிட்டு, கேட்டெல்லாம் பூட்டிட்டு நான் முழங்கால் போட்டு கேட்குறேன், என்ன ஜெபம் பண்ணணும். தெரியாது எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்கேன். அப்போ எனக்கு முன்னால் அந்த ஒரு பலகை மாதிரி வந்து என் முன்னால் நின்றுச்சு. 119 சங்கீதம் 72வது வசனம். அதில் அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்றார் தாவீது. அப்படி எழுதின ஒரு 2 பக்கமும் அழகான பூக்கள் நிறைந்த அந்த போர்டை நான் பார்த்தேன் காலை 10 மணி அளவில். எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாருமே எங்கள் கடைக்கு போயிட்டாங்க, யாரும் இல்லை. நான் கேட்டேன், இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா என் பைபிளை பற்றி எனக்கு தெரியாது. இப்போல்லாம் எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா டிவியில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இயேசு தெய்வம் என்பதை எல்லாருக்கும் இப்போ தெரியக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபமாகி கொண்டு இருக்கின்றது. மைனாரிட்டி கிடையாது, மெஜாரிட்டி தான். யாருமே கிறிஸ்தவம் வந்து மைனாரிட்டின்னு சொல்லாதீங்க, மெஜாரிட்டி. எங்களுடைய ஆலயத்தில் 2:30 மணி 3 மணி நேரம் ஆராதனை நடக்கும். எவ்வளவு காரு இங்கே கேம்பஸில் நிற்கும் தெரியுமா? எவ்வளோ 2 வீலர், எவ்வளோ சைக்கிள், எத்தனை புல்லட்டு. இதுவும் இல்லாமல் வெளியே 3 ஆராதனைகள். 3 ஆராதனையிலையும் இவ்வளோ மக்கள் கூடுகின்றார்கள். மெஜாரிட்டி தான் நான் சொல்வேன். கிறிஸ்தவம் மெஜாரிட்டி தான். இருக்க இடம் இருக்காது. நிறைய பேர் 9:30க்கு ஜெபம் அப்படின்னா, ஆராதனை அப்படின்னா 9:15க்கே கடந்து ஓடுவாங்க. என்னக்கா 9:15 தானே ஆகுது, இவ்வளோ வேகமாக போகிறீங்கன்னு கேட்டால், சேர் கிடைக்காதுமா, பிந்தி போயாச்சுன்னா என் கீழே உட்கார முடியாதுல்ல, சேர் கிடைக்கட்டும்னு ஓடுறேன் அப்படிம்பாங்க. மெஜாரிட்டி தானே. எதுக்கு அப்படின்னா, நம்ம சுத்திகரிக்கப்படணும், நம்ம பாவத்தெல்லாம் அங்கே இறக்கி வச்சிடணும் ஆலயத்தில். அவர்கிட்டருந்து நம்ம புண்ணியத்தை வாங்கிட்டு வரணும். தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆலயத்துக்கு ஓடுகின்றோம். நம்முடைய குறைகளை எடுத்து காட்டுவார். கடந்த நாள் எங்களுடைய குருவானவர் எங்களுக்கு காணிக்கையை பற்றி பேசினாங்க. நல்ல ஆச்சரியமாக இருந்துச்சு. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள், அது குவியல் குவியலாக இருந்துச்சான். அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய அம்பாரத்தை கொண்டு வச்சுருக்கோம், நாங்கள் கொடுத்துருக்கோம்,
நாங்கள் சாப்பிட்ருக்கோம், இன்னும் எங்களுக்கு நிறைய மீதி இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எங்களுடைய குருவானவர் எடுத்து விளக்கி காட்டி பேசினார். அந்த செய்தி நம்ம வேறு எங்கே கேட்க முடியும்? ஜவுளி கடையில் கேட்க முடியுமா? நகை கடையில் கேட்க முடியுமா? இல்லை வேறு எங்கே நம்ம கேட்க முடியும்? ஆலயத்தில் தான் கேட்க முடியும். அதுக்காக தான் ஆலயத்துக்கு ஓடுகின்றோம். ஒரு சகோதரி ஒரு நாள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆலயத்துக்கு எப்போ போவோன்ருக்கு அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்டேன். அதுதான் எனக்கு தாய் வீடு மாதிரி இருக்குது, அங்கே போனால் தான் கொஞ்சம் ஆறுதலாக நான் வாரேன். மற்றபடி எனக்கு என்னெல்லாமோ செய்து நெஞ்சுக்குள்ளே எனக்கு மூச்சு முட்டுது, எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. என்ன எல்லாம் செக்கப் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் கொஞ்சம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் நான் 9:30க்குனாலும் 9:15க்கு நான் போயிடணும்னு நினைப்பேன். எனக்கு அதான் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நல்லா சுகமாக இருக்காங்களாம். அல்லேலூயா. ஏன்னா நான் என் பாவத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுவேன். இனி மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். வரும்போது நான் ஆறுதலாக வருகின்றேன் என்கின்றார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் சுத்திகரிக்கிறார், சுத்தம் பண்ணுகிறார், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நற்குணங்கள் நமக்குள்ளே உருவாக வேண்டும். தான தர்மங்களை செய்ய வேண்டும். சிலருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். நம்மை தேடி வருகிறவர்களுக்கு நம்ம செய்வது உதவி, நம்ம போய் ஒருத்தருக்கு செய்கிறது தர்மம். நீங்கள் தேடி போய் தர்மம் செய்யலை, நம்மளை தேடி வர்றவங்களுக்கு செய்யலாம்ல உதவி. இதுதான் பரலோக ராஜ்யத்தின் கணக்கில் வரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நன்மைகளை விதைக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு அறுவடை காத்து இருக்கும். பயிரிடுகிறவன் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறீங்க, விளைச்சலை பெற்றுக்கொள்ள நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கணும். அது கிடைக்கும். குழந்தை இல்லையா உங்களுக்கு? குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா? அது நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று காபிரியேல் தூதன் மரியாள் இடத்திலே சொன்னார். மரியாள் அவங்களும் நம்பலை. இது எப்படி ஆகும்? கல்யாணமே ஆகலையே, நிச்சயம் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். கல்யாணம் ஆகலையே, எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அந்த காபிரியேல் சமனசு தூதன் என்ன சொன்னார் அப்படின்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். சூழ்நிலை அல்ல, அப்படி வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வல்லமையானது. அந்த வார்த்தையை அவங்க விசுவாசித்தாங்க. என் ஆண்டவரே உமக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார், அங்கு இயேசு பிறந்தார். அல்லேலூயா. உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் திருமணம் நடக்கும், உங்கள் வீட்லேயும் பத்திரிக்கை அடிப்பீங்க, நீங்களும் வீடு கட்டுவீங்க, நீங்களும் பால் காய்ச்சி கொண்டாடுவீங்க. உங்கள் வீட்லேயும் நன்மைகள் நடக்கும், உங்கள் வீட்டில் நோய் சுகமாகும், உங்கள் வீட்லேயும் சமாதானம் இருக்கும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைந்து வாழ்வார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களை இப்பொழுது அவர் சுத்திகரிக்கிறார். வேண்டாத கிளைகளை கட் பண்ணுவார், பாவ மன்னிப்பை கேட்க சொல்வார். அதான் அவர் கேட்கார். பொண்ணு வெள்ளி அவருக்கு தேவையில்லை, அது அவருடைய தான். பொண்ணு வெள்ளி எங்கே விளையும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே ஏசப்பாவுடைய தான், நமக்கு கொடுத்துதான்னு இல்லை. எத்தனை பெட்ரோல் பல்க், எண்ணெய் கிணறுகள் யார் உண்டாக்குனா? ஏசப்பா. அடிக்கடி இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கடலை போய் பாருங்கள். அந்த கடல் எப்போ மாட்டு அமைதியாக கிடக்கா? கொளமாட்டு இல்லை, இருக்க முடியாது. அதுக்கு அது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது சுத்திகரிக்கப்படுது. அலைகள் எழும்பிக்கொண்டே இருக்கின்றன. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அலைகள் எழும்பிக்கொண்டே இருக்கும். ஆனாலும் அந்த அலைகள் அமைதியாகிவிடும். எங்கள் அம்மா வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு அது என்டர்டெயின்மே எங்களுக்கு வந்து கடல் தான். கடற்கரையில் போய் நிற்போம். அலை அங்கேருந்து வரும் பார்த்துக்கோங்க, உயரமாக அலை அப்படியே அடிச்சுட்டு வரும்போது, அங்கே அடிக்கும்போது இங்கே பயமாக இருக்கும். பக்கத்தில் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அலை வருதுன்னு குதிப்பேன் கடந்து. ஆனால் அந்த அலை அப்படியே அடித்து வந்து டப்புன்னு போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படியே மனசு சமாதானம் ஆயிரும். இல்லைன்னா அங்கேருந்து அந்த அலை கொந்தளித்து வெள்ளை கலரில் நுரை தள்ளிக்கிட்டு வருமா, பயமாக இருக்கும். நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு ஆடுவேன் நான் பயந்து. ஆனால் அது அப்படியே வந்து நம்ம கால் மாட்டில் வந்து ஒன்றுமே இல்லாமல் போய் தண்ணி ஆயிரும். அல்லேலூயா. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற சோதனைகள், நமக்கு வருகின்ற பிரச்சனைகள்,
அவைகள் வந்து கடைசியில் நம்ம கால் மாட்டிலே உளுந்து ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். தண்ணியை போல போய்விடும். அல்லேலூயா. இயேசு இரட்சகர். இயேசு அவர் வந்து சொல்கிறாரு ஏசாயாவில் 27வது அதிகாரம், ஏசாயா 27வது அதிகாரம் 2-3. அக்காலத்திலே நல்ல ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவு பகலும் காத்துக்கொள்வேன். நல்ல திராட்சை தோட்டம் ஒன்று இருக்குது, அதை நான் காப்பாற்றுவேன், அடிக்கடி தண்ணீர் பாய்ப்பேன், ஒருவர் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவு பகலும் காத்துக்கொள்வேன். இரவு பகலும் அதை நான் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, நம்மை காப்பாற்றுவார், இரவு பகலும் காப்பாற்றுவார். அதுக்கு நீர் பாய்ப்பார், அதுக்கு ஒரு வேலி அடைப்பார். நேசருக்கு 5வது அதிகாரம் ஏசாயாவில், இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. 2வது வசனம், அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நல்ல ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு செடியை நட்டினார், அதுக்கு வேலி அடைச்சார், கற்களை பொறுக்கினார், அது நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டினார். ஏன்னா நல்ல பழங்களை தரும், அதிலே ரசத்தை எடுக்க வேண்டும் என்று காத்திருந்தார். ஆனால் அந்த செடியோ கசப்பான பழங்களை தந்தது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் நல்ல திராட்சை தோட்டத்தை நாட்டினேன், அந்த கசப்பான பழங்களை தந்தது. ஏசாயா 5:4, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? நல்ல பழம் எனக்கு தருமே, நல்ல குணங்கள், நல்ல சுவாபங்கள், இரக்கங்கள், தேவனுக்கான வைராக்கியங்கள், பரிசுத்த வாழ்க்கை, தான தர்மங்கள் எல்லாம் எனக்கு தரும்னு காத்திருந்தேன். ஆனால் ஒன்றுமே தரலையே, அது கசப்பாக இருந்துச்சு, அதனுடைய பழம் வந்து சுவை இல்லையே, ஏன் இப்படி ஆயிற்று? அதனால தான் அவர் சுத்தம் பண்ணுகிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதை விட நான் இனிமேல் என்ன செய்வேன்? இந்த தோட்டத்துக்கு நான் இனிமேல் எதை நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். வேலி அடைக்கிறார், அதை காப்பாற்றுகிறார், தண்ணீர் ஊற்றுகிறார். ஆனாலும் அது என்ன செய்யலையாம்? அது கசப்பான பழங்களை தந்தது, நல்ல பழங்களை தரவில்லை. அதனால் நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்லிடுங்க, நான் நல்ல பழங்களை தருவேன்ப்பா, நான் நல்ல பழங்களை தருவேன், நான் அநேகருக்கு உங்கள் அன்பை பற்றி சொல்வேன், இந்த நாட்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும். எப்படி கனி கொடுக்க வேண்டும்? அநேகருக்கு இயேசுவினுடைய அன்பை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். நம்ம கொடிய நாட்களில் வந்து கொண்டிருக்கின்றோம். எப்படியாவது இயேசுப்பாவை பற்றி நம்ம அநேகருக்கு சொல்ல வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். மௌனமாக இராதீங்க. வாலிப பிள்ளைகளாக துடிப்பாருங்க. இளவயது உள்ளவங்க இயேசுவை பற்றி அறிவிக்குங்க. கொஞ்ச காலம்தான், வயதாயிட்டுனா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வயதிலேயே இயேசுக்காக நல்ல ஊழியம் செய்திடணும். அநேக ஆத்துமாக்களை நரகத்தின் வாயிலிருந்து தூக்கி எடுக்கணும், ரட்சிப்புகளை வழி நடத்தணும், சத்தியத்தை அறிய வைக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்காக ஒரே ஒரு ஆத்துமாவையாவது இயேசுப்பா பாதைக்கு நேரம் நடத்திடுங்க. ஒரு ஆத்துமாவது நடத்திடுங்க. வெறுங்கையாக நிற்கக்கூடாது. இயேசுப்பா சமூகத்தில் எப்படியாவது நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. நான் எந்த வேலை பார்த்தாலும் நான் ஒரு சில பேருக்கு உங்களுடைய அன்பை நான் சொல்லி உங்கள்கிட்ட கொண்டு வருவேன்ப்பா என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரையேறி ஊமதண்டை நீக்கும் போது ரட்சகா ஊதவாமல் பாலனற்று வேட்கப்பட்டு போவேனோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா. கடைசி நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது வெறுங்கையாக இருக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு இயேசுவின் அன்பை அறிவித்து, சத்திய வசனத்தை அறிவித்து,
ஆலயத்தை அவர்களுக்கு காட்டி அவர்களை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஊழியம் செய்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த ஜெபத்தை செய்தி ஆசீர்வித்து கொடுங்க. மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒரு சில ஆத்துமாக்களை மண்டை கொண்டு வர நல்ல கனி கொடுக்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.